வணக்கம். சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் ஒத்துக்கிட்டாலும் நம்ம ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவங்க எப்படி வெளியில் இருக்கும்போதே ஆட்கள்லாம் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமே எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. உள்ளார உள்ளவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. எஸ்பெஷலி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருமே சௌந்தர்யா இப்படி தான் வந்து அவங்க உள்ளார இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அழுது நாடகமாடி நான் இவ்வளோ நாள் இருந்ததே இந்த பிஆர் டீம் வச்சு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு எப்படி வந்து இருக்க முடியும், அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் வேறாக கொடுக்கும், அது தவிர மக்களுக்கு பிடிச்சா தானே ஓட்டு போடுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஒரு பெரிய எச்ச வேலையை பார்க்குறாங்க. என்னென்னா உள்ளார வர எல்லாருமே சொல்கிறாங்க முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா உள்ளார இருக்கிறதுக்கே தகுதியில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையா வந்தது. இப்படி இருக்கும்போது இவரோட வெற்றியை தாங்கிக்க முடியாமல் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துக்குமரன் தமிழ்னே பேசி வந்து டைட்டில் அடிச்சிடுறாரு. நல்லா தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும் போல இருக்குது, ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிட்டு டைட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம், வெறும் பேசிய டைட்டில் வாங்கினார் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த தமிழ் அப்படிங்கிறத காட்டி வந்து இவர் டைட்டில் வாங்குறாரு, இவருக்கு உண்மையிலே திறமையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரையில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்பை சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அது உண்மையே இருந்தாலும். ஆனால் இங்கே ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், ஒவ்வொன்றுத்துக்கும் உழைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க, பேசியே ஜெயிச்சானா? டிக்கெட் டு ஃபினாலே யார்ப்பா ரெண்டாவது பாயிண்ட்டு? டிக்கெட் டு ஃபினாலேயில் நிறைய டாஸ்க்கை வின் பண்ணது யார்? உங்களுக்கு வந்தது ஓசியில் வந்த பாயிண்ட்டு. ஜாக்லினோட பாயிண்ட்டு அப்படியே சுரண்டி எடுத்தீங்க லக்குனால. ஆனால் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வின் பண்ண பாயிண்ட் எல்லாமே ஓசியில் வந்த பாயிண்ட் கிடையாது, அவர் எடுத்த பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தர் வந்து நீங்கள் அப்படியே அசால்ட்டாக தமிழ்னு ஜெயிச்சிட்டாரு, தமிழருங்கிற போர்வையில் ஒழிஞ்சிட்ருக்காரு, தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால பேசியே ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேல் கொடுக்குறீங்க தெரியுமா? அதனால தான் மக்கள் அவரை வந்து ஒரு வெற்றியாளராக நிறுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பைசா கொடுத்து கூட உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை சௌந்தர்யா பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.